மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு கிருத்திகா அண்ணாமலை சேனல். இன்னைக்கு டே 2, நம்ம காஷ்மீர் டைரிஸோட டே 2. டே 2 என்னன்னா, நாங்கள் நேற்று ஹவுஸ் போட்டில் தங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ இன்னைக்கு செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருந்து நாங்கள் குல்மர்க் போகிறோம். குல்மர்க் தானே விஷ்ணு? எஸ், குல்மர்க்லனா நாங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அங்கே தான் ஸ்னோலாம் இருக்குன்றாங்க. ஸ்னோ இங்கேருந்து குல்மர்க்கு 1.5 hours சொல்லியிருக்காங்க. ஸோ டிராஃபிக் பொறுத்து இருக்கும். எங்களோட அந்த ரைட் பேர் என்ன? கொண்டோலா ரைட். எஸ், கொண்டோலா ரைட், அதாவது கேபிள் கார். அதுக்கு 11:15 எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ ஆனாலும் அங்கே ஒரு பெரிய கியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமா? எஸ், நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து இன்னைக்கு குல்மர்க் நீங்களும் சுற்றி பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் நாங்க குல்மர்க் வந்துட்டோம். இங்க ஒரு பெரிய கியூ இருக்கு கொண்டோலா ரைட் போறதுக்காக. நம்ம கொண்டோலா ரைட் போய்கிட்டே மற்ற வீடியோ பார்க்கலாம் வாங்க. குல்மர்க் சேர்ந்தாச்சுன்னு சொன்னோம். கொண்டோலா ரைட்காக நான் என்ன நினைச்சேன்னா, அதோட கியூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேரா அங்க போறோம்னு நினைச்சோம். என்னடா அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய கியூ நிக்குது? கியூ பாத்தீங்கன்னா இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1/2 hour கிட்ட நாங்க வெயிட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஃபேஸ் 1 ஆக்சுவலி இங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு 2 இருக்கு. ஃபேஸ் 1ல கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கும். ஃபேஸ் 2ல கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் வயசானவங்க, ஆல்ரெடி பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கறது இவங்க சொல்லியிருக்கிறதால, என் கூட என் அம்மாவும் சின்ன பசங்களும் இருக்காங்க அப்படிங்கறதால நாங்க ஃபேஸ் 2 செலக்ட் பண்ணல. நாங்க ஃபேஸ் 1க்காக மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கோம். எங்களோட அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா 11:15 இருந்து 2 hours இருந்தது ஆக்சுவலி. ஆனா இங்க அப்பாயின்மெண்ட் படிலாம் அனுப்புறது கிடையாது. ஸோ டிக்கெட்ஸ் வாங்காம இங்க நம்ம டிக்கெட் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. ஏன்னா 1 week முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இங்க அலோவ் பண்றாங்க. ஸோ நாங்க ஃபேஸ் 1 மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஃபேஸ் 1ல எப்படியோ பயங்கர சில்லுன்னு இருக்கும். அதனால ஜர்கின் கோட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இன்னும் இங்க வெயில் கொஞ்சம் இருந்தாலும் ஆனா செம்மையா சில்லுன்னு இருக்கு. பிளேஸ்க்கு குறைச்சலே கிடையாது. நாங்களும் கொஞ்சம் பயந்தோம், மே மாசம் வருமே, இங்க நமக்கு சரியா குளிர் இருக்காதோ, ரொம்ப வெயில் இருக்குமோ அப்படிதான் நினைச்சு வந்தோம். பட் இங்க சூப்பராவே குளிர் இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த கேபிள் கார் மூலியமா அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுவோம். அங்க போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி கொண்டோலா ரைட் போறதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, நான் நினைச்சேன் அதோட கியூ நின்னுடுதுன்னு நினைச்சேன். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கியூவே இருக்கு. இந்த கியூ இன்னும் முடிய மாட்டேங்குது. 1/2 hour மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலி பக்கத்துல என்ட்ரி கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கேபிள் கார்ல ரைட் பண்ண போறோம். கொண்டோலா ரைட். விஷ்ணு என்ன ஃபீல் பண்ற? வெயிட், இதுதான் கேபிள் கார். ஆக்சுவலி இதுல தான் நம்ம போறோம் இப்போ. சோ விஷ்ணு என்ன ஃபீல் பண்ற? செமையா இருக்கு. ஆக்சுவலி வெயில் அடிச்சுது, ஆனா இங்க செமையா குளிச்சு. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கேபிள் கார்னு சொல்றாங்க, செகண்ட் ஹையஸ்ட். அண்ட் அங்க போய் செமையா குளிரும்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்க ஃபேஸ் 1 போறோம். அங்க செமையா ஸ்னோ இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே விஷ்ணு, தேங்க் யூ. நீங்க ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி என்ட்ரி வந்துருச்சுன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா என்ட்ரிக்குள்ள அகைன் இங்க ஒரு மிகப்பெரிய கியூ இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கேபிள் கார்ல தான் போறோம். ஸோ இன்னும் கியூ முடியல. இது இந்த பக்கமா போய் அப்படி போக போகுது. ஸோ வெயிட் பண்ணலாம். எஸ், ஆக்சுவலி நாங்க போனில வேண்டாம், நடந்தே போலாம் அப்படின்னு சொன்னோம். பட் வாக் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, ரொம்ப சீப்பா இல்ல, அவங்க 1550 சொன்னாங்க. இப்ப லாஸ்டா 700க்கு முடிச்சிருக்கோம். சோ இப்ப லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. எப்படி எங்க அம்மா வர போறாங்கன்னு தான் தெரியல. இருந்தாலும் இந்த ரைடை என்னால ஃபுல்லா காமிக்க முடியாது உங்களுக்கு. நாங்க ஸ்டார்ட் பண்றோம். மீதியை நம்ம அங்க மீட் பண்ணலாம். ஆக்சுவலி எல்லாரும் இப்போ போனில போயிட்டு இருக்கோம். முன்னாடி போறது என் பையன் விஷ்ணு, அதுக்கு முன்னாடி எங்க அம்மா, என் ஃப்ரெண்ட் அண்ட் கியூட் நவோமி.
ஆக்சுவலி நம்ம ஸ்னோ கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம். We are nearing. கிட்ட வந்துட்டோம். போனி ரைட்ல இருந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்க்கு வந்தாச்சு. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா 2 ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். வாங்க. எஸ் ஐ கமிங். இங்க கொஞ்சம் நல்லா சில்லுனே சூப்பராகவே இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸைட்டாகவே இருக்கு. எஸ், நெக்ஸ்ட்டுக்கு போவோம். எஸ், ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், இட்ஸ் ஃபன். எஸ், நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு கஷ்டமான விஷயம்னா, பாவம் அவங்க வந்து கயிறுல இழுத்து கூட்டிட்டு போறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி இட்ஸ் ஃபன். ஆக்சுவலி வேற வழி இல்லையா, இந்த ரைடு வந்து இப்படிதான் போயாகணும் அப்படிங்கறதால அதுக்காக தான் கொஞ்சம் காஸ்ட்லியா கூட வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கிவிட்டாள். மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள், உன்னையே கடத்தி. ஃபைனலி நானும் மேகி சாப்பிட வந்துட்டேன். இந்த 2 minutes மேகியை நம்ம வீட்டுல எத்தனையோ தடவை சாப்பிட்டுருப்போம். பட் இந்த இடத்துல இங்க சாப்பிடுறது வந்து அமிர்தம் மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வேற எதுவுமே கிடைக்கல. ஏதோ காஷ்மீரி காயான்னு ஒண்ணு சொல்றாங்க. ஜஸ்ட் நம்ம காஷ்மீரி காவா, அது வந்து ஒரு பால் இல்லாத ஒரு டீ, அதை குடுக்குறாங்க. அதுதான் வந்து இங்க சாப்பிடணுமா. இங்க வந்து வேற எதுவுமே கிடையாது. இங்க 4 o'clock ஆயிடுச்சு. சோ அமிர்தமா அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க இருந்து இப்ப இறங்க போறோம். சேம் அதே தான், போனில தான் போய் இறங்க போறோம். நான் கொஞ்சம் சாரி கட்டி இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நேரா ரூம்ல போய் செக் இன் ஆகி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் டே 3 நம்ம நாளைக்கு வந்து வீடியோ பார்ப்போம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸா தான் இருக்க போகுது. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.